வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? இது BabaRK Tech யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 79 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மல்டி கண்டென்ட். ஸோ ஒரு யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ப்ரோ, எனக்கு ஒரு 2-3 விஷயம் தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெய்லரிங் தெரியுது, குக்கிங் தெரியுது, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி தெரியுது அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ஒரே சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாமா? இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது, அப்போ எல்லாத்தையுமே ஒரே சேனலில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை வந்துட்டு பண்ணாதீங்க. ஒரு சேனலில் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான வீடியோஸை மட்டும் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு நீச்சை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த நீச் அப்படிங்கிறது ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதர் தென் தட் ஒரு கண்டென்ட்டுக்கு பதிலாக 2 கண்டென்ட்டு, அதிகபட்சம் போனால் ஒரு 3 கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு சேனலை நீங்கள் ரன் பண்ணலாம். அதுக்கு மேலே மல்டி கண்டென்ட்டாக ஒரு 7-8 கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்துட்டு ஒரே சேனலில் அப்லோட் பண்ணாதீங்க. மேபி தனித்தனி சேனல்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட அதில் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். பட் ஒரே சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கெயின் ஆவாங்க. டக்கு நீங்கள் வேறு கண்டென்ட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோடைய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட் மேபி பிடிக்காமல் இருக்கலாம், அண்ட் இந்த கண்டென்ட்டோடைய வியூவர்ஸ்க்கு வந்துட்டு அந்த கண்டென்ட் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு உங்கள் சேனலில் இன்ஆக்டிவாகவே வந்துட்டு இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு மல்டி கண்டென்ட் சேனல்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரே ஒரு நீச்சை மட்டும் வச்சுட்டு அதை நோக்கி பயணம் பண்ணுறது தான் வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சிறந்தது. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சிங்கிள் கண்டென்ட், சிங்கிள் நீச்சை வச்சுட்டு நீங்கள் உங்கள் சேனலை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறையா சக்ஸஸ் ஆன யூடியூபர்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே ஒரு கண்டென்ட்டு ஒரு நீச்சை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம்னு நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஃபீல்டில். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆச்சுன்னா லைக்கு, இல்லைனா டிஸ்லைக், அவங்க மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தட்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.